ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். கதை உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் உறவினர்களுக்கும் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறவங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் என்னுடைய அடுத்தடுத்த கதைகளினுடைய இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். அத்தியாயம் 37. அவன் கையிலிருந்து வழிந்த ரத்தம் அவள் பயத்தை சுக்குநூறாக உடைத்தெறிந்துவிட, ப்ளீஸ் ஆது, காயத்திலிருந்து ரத்தம் வருது, என்னை கவனிக்க விடுங்க, கைகூப்பி கெஞ்சினாள் அவள். அதுதான், உன் வார்த்தையாலே என்ன உயிரோட கொன்னுட்டியே, இதுக்கப்புறமும் காயத்துக்கு மருந்து போட்டால் என்ன, இல்லை போடாட்டித்தான் என்ன? ஒவ்வொரு வார்த்தையும் வேதனையில் மூழ்கி வெளிவந்தன. அவன் கண்களில் தெரிந்த அடிபட்ட வலியில் அவள் பேச்சு வராமல் நின்றுவிட்டாள். கண்களில் வழிந்த கண்ணீருடன் அவனை பார்த்திருந்தாள். என் காதலை எப்போ தாண்டி புரிஞ்சுக்க போற? சே, நான் ஒரு பைத்தியக்காரன். நீ இவ்வளவு பேசினதுக்கு அப்புறமும் உன்கிட்ட வந்து காதல் அது இதுன்னு பினாத்திக்கிட்டு இருக்கேன். உன் லாங்குவேஜில் சொல்லணும்னா இது காதல் இல்லை, இதுக்கு பேர் உடல் இச்சை, அப்படித்தானே? அமைதியாக கேட்டவன் அருகிலிருந்த ஒற்றை சோபாவை எட்டு உதைக்க அது சுவற்றில் மோதி தலைக்குப்புற விழுந்தது. அவனுடைய கோபத்தில் உடல் தூக்கி வாரி போட பக்கத்திலிருந்த சுவற்றோடு ஒண்டிக்கொண்டாள். என்னடி சொன்ன? என்னுடைய உடல் பசிக்காக உன்னை நெருங்கினேனா? எனக்கு தேவை உன்னுடைய உடம்புதான்னு நான் நினச்சிருந்தா நான் உன்னை சந்திச்ச அடுத்த நாள் நீ என் பெட்ரூமில் இருந்திருப்ப. இந்த ஆதித்யன் நினைச்சா எதையும் சாதிப்பான். உன்னை சந்திச்சு காதலில் விழுந்து கோயம்புத்தூர்லேருந்து உன்னை சென்னையில் இருக்கிற என் ஆஃபீஸ் வரைக்கும் வரவழைச்ச என்னால் என் படுக்கையறைக்க உன்னை வரவழைச்சிருக்க முடியாது? ஒரு நிமிஷம் போதும்டி, சொடக்கு போடுற நேரத்தில் வேலையை முடிச்சுட்டு போயிட்டே இருந்திருப்பேன். இதோ இப்போ கூட நீ சொன்ன என்னுடைய உடலிச்சையை தீர்த்துக்கிறதுக்கு 10 நிமிஷம் கூட ஆகாது. பார்க்கிறியா? நடத்தி காட்டட்டுமா? வெறி பிடித்தவன் போல் அவள் அருகில் நெருங்கியவன் அவளது மிரண்ட விழிகளில் எதை கண்டானோ, சே என்றபடி பக்கத்திலிருந்த சுவற்றில் ஓங்கி குத்தினான். அவள் முகத்தை கூட பார்க்க பிடிக்காதவனாய் அவனை விட்டு தள்ளி நின்றவன், ஆனால் நான் அப்படி பண்ண மாட்டேன்டி, ஏன்னா நான் உன்னை காதலிக்கிறேன். இதை கூறும்போதே அவன் முகம் மென்மையாய் மாறியது என்னவோ உண்மைதான். தன் கண்களில் வழிந்த நீரை கூட துடைக்காமல் அவன் வார்த்தைகளில் கட்டுண்டிருந்தாள் நித்திலா. உன்னால் எப்படிடி இப்படியெல்லாம் பேச முடிஞ்சுது? நீ இந்தளவுக்கு என் காதலை அவமானப்படுத்தினதுக்கு அப்புறமும் நான் உன்னை தொட்டேனா அது என் காதலுக்கு அசிங்கம். என் காதலுக்கு நான் துரோகம் பண்ண மாட்டேன். ஆற்றாமையோடு தன் தலையை கோதியவன், அது எப்படிடி? என் கண்களில் வழிஞ்ச காதலை உன்னால் புரிஞ்சுக்க முடியலையா? என்னுடைய ஒவ்வொரு செய்கையிலும் வெளிப்பட்ட காதலை உன்னால் உணர முடியலையா? நான் உன்னை காதலிச்சேன்டி, உன் மனசை காதலிச்சேன், காதலிக்கிறேன். என் வாழ்க்கையோட கடைசி வரைக்கும் நீ வேணும்னு நினைச்சேன். ஆனால் நீ என்று புலம்பியவன், எனக்கு இங்க வலிக்குதுடி. தன் இதயம் இருந்த பகுதியை தொட்டு காட்டியவன், நீ பேசின ஒவ்வொரு வார்த்தையும் என்னை கொல்லுதுடி. இப்படி கொஞ்சம் கொஞ்சமா என்னை கொல்றதுக்கு நீ ஒரே அடியா என்னை கொன்னு. அந்த வார்த்தையை அவன் முடிப்பதற்கு முன்பாகவே ஓடிச் சென்று அவன் வாயை பொத்தியவள், நோ அது, அந்த வார்த்தையை சொல்லாதீங்க. அதை கேட்கிற சக்தி எனக்கு இல்லை. அன்னைக்கு நீங்கள் என்கிட்ட சவால் விட்டீங்களே, உன் வாயாலேயே ஐ லவ் யூ ஆதுன்னு சொல்ல வைக்கிறேன்னு. இப்போ சொல்கிறேன், ஐ லவ் யூ ஆது, ஐ லவ் யூ. நீங்கள் இல்லாத வாழ்க்கையை நினச்சி கூட பார்க்க முடியாதுங்கிற அளவுக்கு ஐ லவ் யூ. அவன் கண்களை பார்த்து கதறியவளின் கண்களில் அப்படியொரு காதல் தெரிந்தது. அவனோ கொஞ்சம் கூட அசையாமல் கள்ளு பிள்ளையார் மாதிரி நின்றிருந்தான். அவன் முகத்தில் இருந்த கடினம் சிறிது கூட இலகவில்லை. அவன் சட்டைக்காலரை பற்றியவள், ஐ எம் சாரி ஆது, உங்கள் அருகாமையில் மயங்கர மனசையும் உடம்பையும் கட்டுப்படுத்த தெரியாமல் என் மேலேயே எனக்கு வந்த கோபத்தை உங்கள் மேலே காட்டிட்டேன். எவ்வளவு கொடுமையான வார்த்தையை உங்களை பார்த்து சொல்லிட்டேன். உங்கள் காதலை நான் கொச்சைப்படுத்திட்டேன். என்னை மன்னிச்சிடுங்க ஆது. அவன் மார்பில் முகம் புதைத்து அவள் கதற அவன் அப்பொழுதும் அமைதியாகத்தான் இருந்தான். அவன் முகத்தில் வேதனை கலந்த நிம்மதி நிலவியது. தன் கண்களை துடைத்து கொண்டு அவன் மார்பிலிருந்து தன் முகத்தை நிமிர்த்தியவள் அவன் சட்டைக்காலரை பற்றியபடி, என்ன கேட்டீங்க? உங்களுடைய காதல் என்னை பாதிக்கலையான்னு தானே கேட்டீங்க? பாதிச்சது உங்களுடைய காதல். உங்கள் கண்களில் நான் பார்த்த காதல் என்னுடைய மனசை புயலாக சுழற்றி அடித்து உங்கள் காலடியிலே கொண்டு வந்து போட்டுச்சு. நீங்கள் ஒவ்வொரு முறை என்னை நெருங்கும் போதும் உங்களை பிடிக்காத மாதிரி விலக்கி தள்ளுறதுக்கு என்ன பாடுபட்டேன்னு எனக்குத்தான் தெரியும். நீங்கள் என் மேலே வச்சிருக்கிற காதலுக்கும் என் அப்பா அம்மா என் மேலே வச்சிருக்கிற நம்பிக்கைக்கும் இடையில மாட்டிக்கிட்டு நான் தவிக்கிற தவிப்பு எனக்கு மட்டும்தான் தெரியும். இந்த பக்கமும் போக முடியாமல் அந்த பக்கமும் நிலைச்சு நிற்க முடியாமல் ஒவ்வொரு நிமிஷமும் அணு அணுவாக செத்துக்கிட்டு இருக்கேன் ஆது. அவன் சட்டையை பிடித்து உலுக்கியவள் தன் கண்ணீரை துடைத்து கொண்டு பேச்சை தொடர்ந்தாள்.
நான் ஒன்றும் ஜடம் இல்ல ஆது. நானும் மனுஷிதான். அதுவும் எல்லா உணர்ச்சிகளும் நிறைஞ்ச சாதாரண மனுஷி. உங்க மேல கொள்ளை கொள்ளையா காதலை வச்சிருக்கிற சாதாரண மனுஷி. உங்களை இவ்வளவு நெருக்கத்துல பார்க்கும்போதும் நீங்க ஒவ்வொரு முறையும் என்னை முத்தமிட நெருங்கும் போதும் என் மனசுல ஏற்படுற மாற்றத்தையும் என் உணர்ச்சிகளோட கொந்தளிப்பையும் என்னால மட்டும்தான் புரிஞ்சுக்க முடியும். நான் போட்டு வச்சிருந்த அத்தனை வேலிகளையும் உடைச்சிட்டு நீங்க என் மனசை தொட்டு ரொம்ப நாளாச்சு ஆது. தன் மன உணர்வுகளை மிக அழகாக அவனிடம் கொட்டிக் கொண்டிருந்தாள் அவனுடைய காதலி. அவன் கண்களை தனது விழிகளால் சிறையிட்டவள், என்னுடைய காதல், உங்க மீதான என்னுடைய தேடல் எப்படிப்பட்டதுன்னு இப்போ புரிஞ்சுக்குவீங்க. உறுதியான குரலில் உரைத்தவள் அடுத்த நொடி அவன் உயரத்திற்கு தன் கால்களை எக்கி அவன் இதழ்களை தனது இதழ்களால் பிணைத்திருந்தாள். முதல் முத்தம். தன்னவனுக்காக அவனுடையவள் கொடுக்கும் முதல் இதழ் முத்தம். உயிர்காதலில் இரு உள்ளங்கள் மூழ்கி முத்தெடுக்கும் ஒரு சுப உற்சவம் இந்த உயிர் முத்தம். தன் உயிரை உருக்கி அதை தன் உணர்வுகளோடு கலந்து இந்த முத்தத்தின் வாயிலாக அவனுக்குள் பாய்ச்சிவிட வேண்டும் என்ற நோக்கத்தோடு தட்டு தடுமாறி இந்த முத்த யுத்தத்தில் ஈடுபட்டிருந்தாள் நித்திலா. அவளுடன் கரம் கோர்த்து அந்த முத்த யுத்தத்தில் சரிசமமாய் பங்கு கொள்ள வேண்டியவனோ நீ என்னவோ செய்து கொள் என்பது போல் அமைதியாய் நின்றிருந்தான். சொல்லிக் கொடுக்க வேண்டியவன் அமைதியாக நிற்க, கற்றுக்கொள்ள வேண்டிய அந்த பாவையோ நீ சொல்லிக் கொடுக்க விட்டால் என்ன என்று துணிந்து அதிரடியாய் களத்தில் இறங்கியிருந்தாள். ஆதித்யனின் முகத்தில் அத்தனை நிம்மதி விரவியிருந்தது. கண்களை மூடி அவள் இஷ்டத்திற்கு தனது உதடுகளை கொடுத்திருந்தவனின் முகத்தில் எல்லையற்ற காதல் தெரிந்தது. இத்தனை நாட்களாய் அலைந்து திரிந்து கொண்டிருந்த அவனுடைய காதல் அதனிடம் வந்து அடைந்ததைப் போல் உணர்ந்தான் ஆதித்யன். சற்று முன் வார்த்தைகளால் அவன் காதலை குத்தி கிழித்து ரணமாக்கியிருந்தவள் அதனால் ஏற்பட்டிருந்த காயத்திற்கு தன் இதழ்களால் மருந்திட்டாள். அவள் தன் இதயத்தை திறந்து அனைத்தும் நீயே என்று சரணடைந்த அந்த நொடி அவன் உயிர்த்தெழுந்தான். அவன் மனதில் இருந்த சஞ்சலமும் வேதனையும் கோபமும் மறைந்து மாயமாகியிருந்தன. தன் காதலை அவமானப்படுத்தியவளே தன் காதலுக்கான அங்கீகாரத்தையும் அழித்துவிட்டதில் அவன் மனம் ஆழ்கடலை போல் அமைதியானது. இருந்தாலும் அவன் அவள் முத்தத்திற்கான பதில் முத்தத்தை அவள் இதழ்களில் வரையவில்லை. கண்களை மூடி காதலுடன் அவள் இதழ்களின் மென்மையில் கரைந்து கொண்டிருந்தான். தானே காதலுடன் முன்வந்து கொடுக்கும் தன்னவளின் முதல் இதழ் முத்தமல்லவா. எனவே அந்த யுத்தத்தை தனதாக்கிக் கொள்ளாமல் தன் காதலியின் இஷ்டத்திற்கு விட்டிருந்தான் அந்த காதலன். என்னதான் அந்த காரிகை துணிந்து களத்தில் இறங்கிவிட்டாலும் அவளுக்கும் இது முதல் முத்தமல்லவா. எங்கே ஆரம்பிப்பது எங்கே முடிப்பது என்று தெரியாமல் தட்டு தடுமாறி முட்டி மோதி கொண்டிருந்தாள் அந்த கட்டழகி. தன்னவளின் தடுமாற்றத்தை மனதிற்குள் சிறு புன்னகையுடன் ரசித்து கொண்டிருந்தவனின் உதடுகள் அவள் தடுமாற்றத்தை போக்கி அந்த முத்த யுத்தத்தின் வெற்றியின் ரகசியத்தை அவளுக்கு சொல்லித்தர வேண்டும் என்று பரபரத்தது. ஆனால் காதல் கொண்ட மனமோ வேண்டாம், இப்படியே கண்ணை மூடி அவள் இதழ்களில் காதலோடு கரைந்து போ என கட்டளையிட்டது. அந்த 6 அடி ஆணழகனும் காதலின் முன் மண்டியிட்டு அது இட்ட கட்டளையை சிரமேற்கொண்டான். ஒரு வழியாக மூச்சுக்காற்றுக்காக அவன் உதடுகளிலிருந்து தன் இதழ்களை பிரித்தெடுத்தவளை நாணம் வந்து கட்டிக்கொள்ள அவன் முகம் பார்க்க வெட்கி அவன் மார்பில் புதைந்து கொண்டாள். எல்லையில்லா நிம்மதியுடன் தன்னவளை மென்மையாக அணைத்து கொண்டான் ஆதித்யன். சற்று நேரத்திற்கு முன்பு வரை வேர்க்கையோடு அவனை நாடியவன் இப்பொழுது காதலுடன் அவளை அணைத்திருந்தான். எவ்வளவு நேரம் அப்படியே நின்றிருந்தார்களோ தெரியவில்லை. திடீரென்று நித்திலாவிற்கு அவனுடைய கை காயம் உரைக்க சட்டென்று அவன் மார்பிலிருந்து தன் முகத்தை விலக்கியவள் உங்களுடைய காயம் பதித்தபடியே அவன் உள்ளங்கையை விரித்து பார்த்தாள். சில்லு சில்லாய் சிதறியிருந்த கண்ணாடி அவனுடைய வலது உள்ளங்கை முழுவதையும் புண்ணாக்கி இரத்த காயத்தை ஏற்படுத்தி இருந்தது. அவன் காயத்தை கண்டவளின் கண்களில் மீண்டும் கண்ணீர் நதி பெருக்கெடுத்தது. எல்லாம் என்னால்தான், என்னை மன்னிச்சிடுங்க ஆது. அவள் தேம்ப, பேபி, முதல்ல அழறதை நிறுத்து. இனி நீ எதுக்காகவும் அழக்கூடாது மென்மையாக கடிந்து கொண்டான் ஆதித்யன். தன் கண்களை துடைத்து கொண்டவள், உங்க காயத்துக்கு மருந்து போடாம நான் பாட்டுக்கு அழுதுகிட்டு இருக்கேன், வந்து உட்காருங்க. தன்னைத்தானே கடிந்து கொண்டவள் அவனை அழைத்துச் சென்று கட்டிலில் அமர வைத்தாள். கண்ணீருடன் தன் காயத்திற்கு மருந்திட்டு கொண்டிருந்தவளை காதலுடன் நோக்கியவன், என் மேலே இவ்வளவு காதலை வச்சுக்கிட்டு என்கிட்ட சொல்லாம ஏண்டியை மறைச்ச? ஆற்றாமையோடு அவன் கேட்க அவனை நிமிர்ந்து பார்த்தவள், என்னை வேற என்னதான் பண்ண சொல்றீங்க ஆது? உங்களுடைய காதலை பார்த்து நான் உங்க பக்கம் சாயும் போதெல்லாம் என் அப்பா என் மேலே வச்சிருக்கிற நம்பிக்கை குறுக்கே வந்து உங்களை நோக்கி ஒரு அடி கூட எடுத்து வைக்க முடியாம தடுத்துருச்சு. ஆனால் இப்போ அதற்கு மேல் பேச முடியாமல் பெற்றவர்களின் நினைவில் அவள் கண்கலங்க
ஆனால் இப்போ என்னுடைய காதல் விஸ்வரூபம் எடுத்து உன் முன்னாடி இருந்த அத்தனை தடைகளையும் தகர்த்தெறிஞ்சிட்டு உன்னை வந்து அடைஞ்சிருச்சு என்று முடித்து வைத்தான் ஆதித்யன். உண்மைதான் ஆது. உங்க காதலுக்கு முன்னாடி நான் பலவீனமாகிடுறேன். ஆனால் என் அம்மா அப்பாவுக்கு துரோகம் பண்ற மாதிரி ஃபீல் ஆகுது. என்ன முயன்றும் தன் கண்களில் வழிந்த கண்ணீரை அவளால் தடுக்க முடியவில்லை. இடது கையால் அவள் கண்ணீரை துடைத்து விட்டவன், இங்கே பாரு பேபி, உன்னோட இந்த குற்ற உணர்ச்சிக்கு அவசியமே இல்லை. உன் அம்மா அப்பா சம்மதத்தோடு தான் நாம் கல்யாணம் பண்ணிக்க போகிறோம். இதில் நீ ஃபீல் பண்ண என்ன இருக்குது? என்னுடைய காதல் உன்னை சரி கட்டின மாதிரி நம்மளுடைய காதல் உன் பேரண்ட்ஸை சம்மதிக்க வச்சிடும். ஓகேவா? குறும்பாக அவள் தலைமுடியை கழைத்து விட்டவன் பின் தீவிரமான குரலில், இனி நீ நம் காதலை பற்றி மட்டும்தான் யோசிக்கணும். இந்த ஆதித்யனோட பொண்டாட்டி இனி எதுக்காகவும் அழக்கூடாது. இந்த மாதிரி குற்ற உணர்ச்சி, நம்பிக்கை துரோகம்னு பினாத்திட்டு இருக்கிறதை விட்டுட்டு என்னை லவ் பண்ணுற வேலையை மட்டும் பாரு. மற்ற எல்லா விஷயத்தையும் நான் பார்த்துக்கிறேன் என்றான். அவனுடைய வார்த்தையில் நித்திலாவின் மனம் அமைதியடைந்தது. குறும்பாக அவனை பார்த்து புன்னகைத்தவள், சரிங்க சார், இனிமேல் என்னுடைய ஃபுல் டைம் ஜாப் என் ஆதுவை காதலிக்கிறது மட்டும்தான். தேட்ஸ் மை குட் பேபி. இப்போ இந்த விஷயத்தை கொண்டாடலாமா என்றபடி அவன் அவள் அருகில் நெருங்கி அமர, முதல்ல உங்கள் காயம் ஆறட்டும், அதுக்கப்புறம் நம்ம கொண்டாட்டத்தை எல்லாம் வச்சுக்கலாம். தள்ளி அமர்ந்தபடி அவன் கையை பிடித்து கட்டுப்போட ஆரம்பித்தாள் அவள். இட்ஸ் நாட் ஃபேர் பேபி. அவன் சின்ன குழந்தை போல் அடம் பிடிக்க அவளோ அதை கண்டு கொள்ளாமல், நான் போய் உங்களுக்கு டின்னர் எடுத்துட்டு வர்றேன் என்றபடி நழுவி விட்டாள். ஆதித்யனுக்கு கையில் காயம் இருந்ததால் நித்திலாவே அவனுக்கு சாப்பாட்டை ஊட்டிவிட அந்த அராஜகக்காரன் சாப்பாட்டை மட்டுமா விழுங்கினான்? இல்லை, அவளது விரல்களையும் சேர்த்து விழுங்கினானா என்பது அந்த காதலர்களுக்கு மட்டுமேயான ரகசியம். அதன் பிறகு இருவரும் இரவு வெகு நேரம் வரைக்கும் பேசிக்கொண்டிருந்தனர். அவள் சிறுவயதில் மரம் ஏறி மாங்காய் பறித்த கதையை ஏதோ ஆஸ்கார் அவார்டு வாங்கிய வரலாறு மாதிரி கூற, அந்த காதல்காரனும் ஓ அப்படியா, எத்தனை மாங்காய் பறிச்ச என்று கர்ம சிரத்தையாய் கேட்டுக்கொண்டான். பதிலுக்கு அவன் ஏதோ ஒரு மொக்கை ஜோக்கை சொல்ல அவள் ஏதோ வடிவேல் காமெடியை பார்த்தது போல் விழுந்து விழுந்து சிரித்து வைத்தாள். இது போல ஸ்வீட் நத்திங்ஸ் காதலில் சகஜமல்லவா? அகம் தொட வருவான். அத்தியாயம் 38. அலுவலகத்தில் இருந்த அனைவரும் தங்கள் வேலை நேரம் முடிந்து ஒருவர் பின் ஒருவராக கிளம்பி கொண்டிருக்க, சுமித்ரா மட்டும் கணினி திரையை உற்று பார்த்தபடி அமர்ந்திருந்தாள். அவள் கண்கள்தான் திரையை பார்த்து கொண்டிருந்தன. ஆனால் அவள் மனம் முழுவதும் நேற்று இரவு அவள் அம்மாவும் அப்பாவும் பேசிக்கொண்டிருந்த உரையாடலில்தான் நிலைத்திருந்தது. அந்த உரையாடலின் சாராம்சம் இதுதான். அவர்களது ஜாதி சனத்தில் ஒரு பெரிய இடம் சுமித்ராவை பெண் கேட்டிருந்தது. இதை பற்றி வீட்டில் பேசிவிட்டு அவர்களுக்கு முடிவு சொல்வதாக சொல்லிவிட்டு சுமித்ராவின் தந்தை வந்துவிட்டாராம். அதை பற்றி தன் மனைவியிடம் பேசி கொண்டிருந்தவரின் உரையாடலை சுமித்ரா கேட்டுவிட்டாள். இனியும் தாமதிக்க கூடாது, கௌதமிடம் இந்த விஷயத்தை சொல்லிவிட வேண்டும் என்று எண்ணி அலுவலகம் வந்தவளுக்கு அன்று முழுவதும் கௌதமை சந்திக்கும் வாய்ப்பு கிடைக்கவில்லை. அது மட்டுமல்லாமல் கௌதமை நினைத்து அவளுக்கு சற்று பயமாகவும் இருந்தது. இந்த விஷயத்தை மட்டும் கேள்விப்பட்டா தாம் தூம்னு குதிப்பார். அன்னைக்கே அப்பா கிட்ட பொண்ணு கேட்டு வர்றேன்னு சொன்னாரு. இப்போ என்ன சொல்ல போறாரோ தெரியல. யோசித்தபடியே கௌதமின் அரைக்கதவை திறந்து உள்ளே நுழைந்தாள். சார் ரொம்ப பிஸியோ, காலையிலிருந்து பார்க்கவே முடியல என்றபடி தன் முன்னால் இருந்த இருக்கையில் வந்து அமர்ந்தவளை பார்த்தவனின் முகம் கனிந்தது. ஹே வாடா ஹனி, உன் கூட சரியாகவே டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியல. அதுதான் நீங்கள் ரொம்ப பிஸியாக இருக்கீங்களே. என் கூட நல்லா பேசி 2 நாள் ஆச்சு தெரியுமா? சிறு ஊடலுடன் கூறியவளை பார்த்தவன், சாரிடா, கொஞ்சம் வேலை அதிகம். ஆதியும் ஊரில் இல்லையா, அதுதான். தன் இரு கைகளையும் தலைக்கு மேலே தூக்கி சோம்பல் முறித்தபடி கூறினான். நேத்து நைட் உனக்கு கால் பண்ணினேனே, நீ ஏன் எடுக்கல? அவன் கேட்கவும் அவளுக்கு தன் பெற்றவர்கள் பேசிய விஷயம் ஞாபகத்திற்கு வந்தது. அவர்கள் பேசியதை கேட்டு அது தந்த அதிர்ச்சியில்தான் அவள் கௌதமின் ஃபோனை அட்டன் செய்யவில்லை. அவனிடம் எப்படி சொல்வது என்று தயங்கியபடியே, அது எங்க வீட்டில் அவள் தடுமாறி கொண்டிருக்க, அவனோ தன் இரு கைகளையும் மடித்து பின்னங்கழுத்தில் வைத்தபடி சொடக்கு எடுத்தான். அவனுடைய செய்கையில் தான் கூற வந்ததை மறந்தவளாய் அவனை கவனித்தாள் அவள். ஏன், என்னாச்சு? அப்போ இருந்து பார்க்கிறேன் கழுத்தை தடவிக்கிட்டே இருக்கீங்க. பதற்றத்துடன் அவள் கேட்க, கழுத்து வலிக்குதுடி, சிஸ்டம்லேயே ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன்ல, அதனாலேயே இருக்கும். ஏதாவது ஆயில்மெண்ட் போட்டிருக்கலாம்ல. சரி விடுங்க, நான் மசாஜ் பண்ணி விடுறேன் என்றபடி எழுந்தவளிடம், என்னது மசாஜா? உனக்கு அதெல்லாம் தெரியுமா? அதுக்கு எண்ணெய் வேணும்ல, ஆஃபீஸில் எண்ணெய்க்கு எங்கே போகிறது? அவன் சந்தேகமாய் கேட்டான்.
அதெல்லாம் எதுவும் தேவையில்லை. நீங்க கொஞ்ச நேரம் கண்ணை மூடி ரிலாக்ஸ்டா உட்காருங்க. அவனுக்கு பின்னால் வந்து நின்றவள் அவன் சட்டையின் முதல் 2 பட்டன்களை கழட்ட முயல, ஹேய் என்னடி பண்ற? ஒன்னும் தெரியாத கன்னிப் பையனை ரேப் பண்ண பார்க்கிறியா? போலியாக அலறினான் அவன். அவன் தலையில் செல்லமாக குட்டியவள், ஆமா, நீங்க அப்படியே ஒன்னும் தெரியாத சின்ன பாப்பா பாருங்க. நீங்க எவ்வளவு கேடின்னு எனக்கு மட்டும்தான் தெரியும், ரகசியமாக அவள் கூற, அவளை அண்ணாந்து பார்த்தபடி ஒற்றை கண்ணை சிமிட்டியவன், எந்தளவுக்கு கேடி? அவன் உதடுகளில் குறும்பு புன்னகை தவழ்ந்தது. அதெல்லாம் சொல்ல முடியாது. முதல்ல பேசாம திரும்பி உட்காருங்க. அவன் தலையை பிடித்து திருப்பியவள் அவன் சட்டையை சிறிது தளர்த்தி கழுத்தை நீவி விட ஆரம்பித்தாள். அவளுடைய மென்மையான கரங்களின் மாயாஜாலத்தில் அவனது கழுத்து வலி குறைந்தது என்னவோ உண்மைதான். சிறிது நேரம் மசாஜ் செய்தவள், இப்போ எப்படி இருக்கு என்று வினவ, ஃபீலிங் பெட்டர் டி. முன்னாடி இருந்ததுக்கு இப்போ வலி கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. தன் கழுத்தை அப்படியும் இப்படியும் திருப்பியபடி கூறினான். என்னது, கொஞ்சம்தான் குறைஞ்சிருக்கா? இப்போ பாருங்க, முழுசா குறைஞ்சிடும் என்றவள் குனிந்து அவன் கழுத்தில் பட்டென்று ஒரு முத்தம் வைக்க அவன் மயங்கி போனான். ஹே, உண்மையாலுமே வலி போயிருச்சுடி. நீ முத்தம் கொடுத்த உடனே வலி பறந்து போயிடுச்சு என்றவன் அவள் சுதாரிக்கு முன்பாக அவளை இழுத்து தன் மடியில் அமர்த்தியிருந்தான். என்ன பண்றீங்க, விடுங்க. சிறு கூச்சலுடன் எழ முயன்றவளின் இடையை இழுத்து அணைத்தவன், இருஹனி, எங்கெங்கே வலிக்குதுன்னு சொல்றேன், உன் மருந்தை கொடுத்துட்டு போ. அவளை வாசம் பிடித்து கொண்டே கிசுகிசுத்தான் அவன். அவனுடைய அருகாமையில் உருகி கரைந்து கொண்டிருந்தவள், அந்த மருந்தெல்லாம் ஒரு டைம் தான் கொடுக்கப்படும். அவனை தள்ளிவிட்டு முயன்றபடி உரைத்தாள் அவள். ஹே, உன் மாமா பாவம்ல, 2 நாளா வேலை வேலைன்னு ரொம்பவும் காய்ஞ்சு போய் கிடக்கிறான். கொஞ்சம் கருணை காட்டக்கூடாதா என்றவனின் விரல்கள் அவள் மேனியில் கண்டபடி அலைய ஆரம்பித்தன. அவள் இதழ்கள் முணுமுணுக்க அவள் கரங்களோ அவன் கைகளின் ஊர்வலத்தை தடுப்பதிலேயே குறியாக இருந்தன. எனக்கு காலையிலிருந்து இங்க வலிச்சுக்கிட்டே இருக்குடி. தன் உதடுகளை தொட்டு காட்டியவன், உன் மருந்து சூப்பரா ஒர்க் அவுட் ஆகுதுடி. இங்கே கொஞ்சம் அந்த மருந்தை கொடுக்கலாம்ல என்றான் அவள் இதழ்களை ஆள்காட்டி விரலால் வருடியபடியே. அவள் எதை கூறுவதற்காக கௌதமின் அறைக்குள் வந்தாள் என்பது அவளுக்கு முற்றிலுமாக மறந்து போனது. வேண்டாம், நான் போகணும். அந்த வார்த்தைகளை அவள் முடிப்பதற்கு முன்பாகவே அவள் இதழ்கள் அவன் இதழ்களுக்குள் சிக்கியிருந்தன. சொல்ல வந்த மீதி வார்த்தைகள் அவன் இதழ்களுக்குள் கரைந்து காணாமல் போயின. அவள் இதழ்களின் மென்மையில் மூழ்கி முத்தெடுத்து கொண்டிருந்தவன் வெகுநேரம் கழித்தே அவளை விடுவித்தான். அவன் கண்களை பார்க்க முடியாமல் பெண்ணவளை வெட்கம் வந்து சூழ்ந்து கொள்ள தன் சிவந்த முகத்தை மறைப்பதற்காக அவன் மார்பில் புதைந்து கொண்டாள். அவன் மார்பில் புதைந்தவளுக்கு அடுத்த நொடியே ஏதோ வித்தியாசம் தெரிய, அந்த வித்தியாசமும் அவளுக்கு பிடித்துவிட இன்னும் அழுத்தமாக தன் முகத்தை அவன் மார்பில் புதைத்து கொண்டாள். மசாஜ் செய்வதற்காக சட்டையின் முதல் 2 பட்டன்களை கழட்டி விட்டிருந்ததால் உரமேறிய அவனுடைய வெற்று மார்பில் சுகமாய் புதைந்திருந்தாள் அவள். அவன் அண்மையில் மயங்கியிருந்தவளுக்கு திடீரென்று தான் அந்த அறைக்கு வந்த காரணம் உரைக்கவும் அவனை விட்டு விலக முயன்றாள். அவன் முகத்தை பார்த்தபடியே, உங்ககிட்ட ஒன்று சொல்லணும் அவள் ஆரம்பிக்க, என்ன என்று அவன் கேட்டுக்கொண்டிருக்கும் போதே அவனது மொபைல் அலறியது. அவன் அந்த அழைப்பிற்கு பதிலளித்து கொண்டிருக்க சுமித்ராவிற்கோ ஆரம்பமே தடங்கலா என்று சோர்வாக இருந்தது. மொபைலை அணைத்தவன் அவளிடம், இப்போ சொல்லு, என்கிட்ட என்ன சொல்ல வந்த? அவளை தன் மடியில் இருத்தியபடியே அவன் வினவ. அது எங்க? அவள் திக்கி திணறி ஆரம்பிக்கும்போது மீண்டும் ஃபோன் அலறி இடையூறை ஏற்படுத்தியது. 1 நிமிஷம்டா, சுமித்ராவிடம் கூறிவிட்டு ஃபோனை காதில் வைத்தவனை கடமை வந்து அழைத்து கொள்ள மும்முரமாய் பேச ஆரம்பித்தான். லேப்டாப்பில் வேலை செய்தபடியே எதிர்முனையில் இருந்த நபருக்கு பதில் சொல்லி கொண்டிருந்தவனை பார்த்தவளுக்கு பாவமாக இருந்தது. பாவம், ஏற்கனவே ஒர்க் டென்ஷனில் இருக்கிறாரு. இதில் இந்த பிரச்சனையையும் சொல்லி ஏன் இவரை கஷ்டப்படுத்தணும்? இன்னொரு நாளைக்கு அவர் ஃப்ரீயாக இருக்கும்போது சொல்லிக்கலாம். அதுதான், வீட்லேயும் இந்த கல்யாண பேச்சை அவ்வளவுக்கா சீரியஸாக எடுக்கலல்ல என்று எண்ணியவள் அவனிடம் இருந்து விலகியபடி, டைம் ஆச்சு, நான் கிளம்புறேன், இன்னொரு நாளைக்கு பேசலாம் என்று அவனிடம் சைகையிலேயே கூற அவனும் வேலை நெருக்கடியில் சரி என்று தலையசைத்து விட்டான். அவள் எப்படியாவது அந்த விஷயத்தை கௌதமின் காதில் போட்டு வைத்திருக்கலாம். அதை செய்யாமல் விட்டதுதான் அவளுடைய தவறு. அந்த தவறு அவனின் கோபத்தை தூண்டிவிடப் போகிறது என்பதை அவள் அறிந்திருக்கவில்லை. கிளம்பியாச்சா இல்லையா என்று நித்திலாவின் குரல் காற்றில் மிதந்து வர, இதோ ஆச்சு பேபி, ஜஸ்ட் 5 minutes குரல் கொடுத்தபடியே தன் முன்னால் இருந்த லேப்டாப்பில் எதையோ நோண்டிக் கொண்டிருந்தான் ஆதித்யன். ஒரு பொண்ணு, நான் கூட சீக்கிரம் கிளம்பிட்டேன், நீங்க இன்னுமா கிளம்புறீங்க?
கத்தியபடியே அவன் அறைக்கதவை திறந்தவள் ஆதித்யன் இருந்த நிலையை பார்த்து பல்லை கடித்தாள். பின்னே அவளை வெளியே கூட்டி போகிறேன் என்று சொல்லிவிட்டு காலையிலிருந்து அந்த லேப்டாப்பின் முன்னாலேயே அமர்ந்திருந்தாள். அவளுக்கு கோபம் வருமா வராதா? இன்னும் நீங்கள் இந்த லேப்டாப்பை தான் கட்டிக்கிட்டு அழுதுகிட்டு இருக்கீங்களா? இன்னைக்கு என்னை ரோஸ் கார்டனுக்கு கூட்டிகிட்டு போகிறேன்னு சொன்னீங்க. நானும் அதை நம்பி கிளம்பி வந்து நிற்கிறேன். நீங்கள் என்னடானா இன்னும் அந்த லேப்டாப்பையே கொஞ்சிக்கிட்டு இருக்கீங்க. இடுப்பில் கை வைத்தபடி படபடவென்று புரிந்தவளை பார்த்தவனுக்கு அவள் மேல் கோபம் வருவதற்கு பதிலாக மயக்கம்தான் வந்தது. தன் மடிக்கணினியை அணைத்து தூர எறிந்தவன் அதே வேகத்தில் அவளை பிடித்து இழுத்தான். சோபாவில் அமர்ந்திருந்தவனின் மேல் பூங்கொத்தாய் வந்து விழுந்தாள் அவனுடைய காதலி. அவள் நெற்றியிலிருந்து கோடிழுத்தபடியே, நீ இருக்கும்போது நான் ஏண்டி லேப்டாப்பை கட்டிக்க போறேன்? நான் கொஞ்சம் எனக்கு லேப்டாப் வேண்டாம், என்னுடைய பேபி தான் வேணும், கிறக்க குரலில் கூற, அப்படின்னா எதுக்கு காலையிலிருந்து என்னை கண்டுக்காம லேப்டாப்பையே முறைச்சு பார்த்துட்டு உட்கார்ந்துருக்கிறீங்க? சிறு சினுங்களுடன் கேட்டாள் அவள். உண்மைதான். அவனும் காலையிலிருந்து மடிக்கணினியை வைத்து கொண்டுதான் அமர்ந்திருந்தான். அவனை சொல்லியும் குற்றமில்லை. அந்த அளவிற்கு எஸ்டேட் வேலை அவன் கழுத்தை நெரித்தது. இருக்கப் போகும் 5 நாட்களில் அனைத்து வேலைகளையும் முடிக்க வேண்டும் என்ற அவசரத்தில் வேலை செய்து கொண்டிருந்தான். அவளது சினுங்களில் தன் மனதை தொலைத்தவனாய், சாரிடா பேபி, இப்போ பாரு ஐயாவோட கவனிப்பு எப்படி இருக்க போகுதுன்னு அவள் கன்னங்களை வருடியபடியே முகம் நோக்கி குனிய, அவன் முகத்தை பிடித்து தள்ளிவிட்டவள், அதெல்லாம் ஒன்றும் கவனிக்க வேண்டாம், முதல்ல என்னை ரோஸ் கார்டனுக்கு கூட்டிட்டு போகிற வழியை பாருங்க. அவன் சுதாரிக்கும் முன்பாகவே அவனை விட்டு விலகி ஓடிவிட்டாள். ராட்சசி! வாய்க்குள் முணுமுணுத்து கொண்டவன் புன்னகையுடன் கிளம்பி வெளியே வந்தான். வள்ளியிடமும் கந்தனிடமும் சொல்லிக்கொண்டு இருவரும் காரில் ஏறினர். சீசன் டைம் இல்லாததால் அவ்வளவாக கூட்டமில்லை. பல்வேறு வண்ணங்களில் பூத்து குலுங்கி கொண்டிருந்த ரோஜா மலர்கள் மனதை கொள்ளை கொள்ளச் செய்வதாய் இருந்தது. அவனது கையணைப்பில் இருந்தபடியே அந்த ரோஸ் கார்டன் முழுவதையும் சுற்றி வந்தாள் நித்திலா. அவனும் அவளை தன் கையணைவில் இருந்து விலக அனுமதிக்கவில்லை. இருவரும் காதல் பறவைகளாய் சிறகடித்து திரிந்தனர். ஒரு பெரிய மரத்தில் சாய்ந்தபடி நித்திலா வழவழத்து கொண்டிருக்க, அவள் அருகில் மரத்தின் மீது ஒற்றை கையை ஊன்றியபடி அவளையே பார்த்து கொண்டு நின்றிருந்தான் ஆதித்யன். தான் பேசுவதை அவன் கேட்டுக்கொண்டிருக்கிறான் என்ற நினைவில் அவள் கதையளந்து கொண்டிருக்க, அந்த மயக்கும் கண்ணனோ அவள் பேசும்போது குவிந்து விரிந்து அழகு காட்டிக் கொண்டிருந்த அவளுடைய தேனுறும் செவ்விதழ்களையே வெட்கம் கெட்ட பார்வை பார்த்து கொண்டிருந்தான். அவள் எதையோ வெகு மும்மரமாக பேசி கொண்டிருக்க, அந்த பேச்சிற்கு ஏற்ப சுழித்து அழகாக அபிநயம் பிடித்து கொண்டிருந்த இதழ்களை சட்டென்று தன் விரல்களால் பற்றினான் ஆதித்யன். அவனுடைய செய்கையில் அதிர்ச்சியும் வெட்கமும் ஒரு சேர ஆட்கொண்டது அந்த மங்கையை. அந்த அதிர்ச்சியோடும் நாணி சிவந்த முகத்துடனும் அவனை நோக்கினாள் நித்திலா. அவள் அருகில் நெருங்கி நின்றவன், பேபி, உனக்கு ஒன்று தெரியுமா என்றான் கிசுகிசுப்பான குரலில். தன் கீழுதடு அவனிடம் சிறைப்பட்டிருக்கும் நிலையில் வாயை திறந்து பேச முடியாமல் கண்களாலேயே என்ன என்று அவள் வினவ, அவளுடைய பார்வையில் முற்றிலும் தன்னை தொலைத்தவன் இன்னும் அவளை நெருங்கினான். யார் அசைந்தாலும் இருவரின் உடல்களும் உரசிக்கொள்ளும். அவன் மீது தன் மேனி பட்டுவிடக்கூடாது என்ற படபடப்பில் மூச்சை இழுத்து பிடித்தபடி நின்றிருந்தவளின் நிலை அவனை பித்துக்கொள்ளச் செய்தது. உனக்கு இன்னும் ஒழுங்காவே முத்தம் கொடுக்க தெரியல பேபி. அவனுடைய சூடான மூச்சு காற்றோடு போட்டி போட்டுக்கொண்டு தன் காது மடலை உரசி சென்ற அவனுடைய உதடுகளின் வெம்மையில் கிறங்கி போனாள் அவள். விழிகள் சிறுங்க அரைமயக்க நிலையில் நின்றிருந்தவளை பார்த்தவனுக்கு போதை ஏறியது. அந்த போதையின் விளைவாக அவனுடைய விரல்கள் அவள் இதழ்களை சற்று அழுத்தி பிடித்தன. கிறங்கடிக்கும் புன்னகையுடன் அவள் முகம் நோக்கி குனிந்தவன், நான் வேணும்னா உனக்கு எப்படி முத்தம் கொடுக்கறதுன்னு சொல்லித்தரட்டா? அவன் குரல் மயக்கமாய் வந்தது. தன் இதழ்களில் உணர்ந்த அவன் விரல்களின் அழுத்தத்தில் பட்டென்று தன் விழிகளை திறந்தவள் வேண்டாம் என்பதாய் தலையசைக்க, ஏன் பேபி, நேத்து நீ எவ்வளவு தடுமாறின தெரியுமா? உனக்கு ஒன்றுமே தெரியல, லெட் மீ. போதையோடு உரைத்தவன் தன் விரல்களால் சிறைப்படுத்தப்பட்டிருக்கும் அவள் இதழ்களை தன் உதடுகளால் சிறைப்படுத்தும் நோக்கத்தோடு அவள் இதழ்களை நெருங்க, சட்டென்று அவனை பிடித்து தள்ளிவிட்டவள் விலகி நின்று கொண்டு போடா என்று பழிப்பு காட்ட, ஏய் நில்லுடி. அவன் பாய்ந்து சென்று அவளை பிடிப்பதற்குள் மான்குட்டியாய் துள்ளி ஓடிவிட்டாள் நித்திலா.